பிக் பாஸ் வைத்த ட்விஸ்டால் தலைகீழாக மாறப்போகும் ரிசல்ட். வோட்டிங்கில் யார் முன்னிலை? பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியின் ஃபைனல் இன்னும் 2 நாட்களில் நடைபெற உள்ள நிலையில் வோட்டிங்கில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் தாரக மந்திரம். இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சீசனும் பல்வேறு புதுமைகளுடன் இருக்கும். அந்த வகையில் கடந்த சீசனில் 2 வீடுகளுடன் நடத்தப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சி இம்முறை வீட்டிற்கு நடுவே ஒரு கோடு போட்டு ஆண்கள் தனி அணியாகவும் பெண்கள் தனி அணியாகவும் பிரிக்கப்பட்டு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் என்கிற தீமில் தொடங்கியது. இது பெரிய அளவில் சுவாரஸ்யமாக இல்லாததால் 50 நாட்களில் நடுவில் உள்ள கோட்டை அழித்து இருவரும் சேர்ந்து விளையாடலாம் என அறிவிக்கப்பட்டது. அந்த கோட்டை அழித்த பின்னர்தான் இந்த சீசன் சூடுபிடிக்க தொடங்கியது. குறிப்பாக டெவில் டாஸ்க், லேபர் டாஸ்க், பொம்மை டாஸ்க், செங்கலா டாஸ்க் ஆகியவை விறுவிறுப்பை கூட்டும் விதமாக அமைந்திருந்தன. அது மட்டுமின்றி கடந்த சில வாரங்களுக்கு முன் நடைபெற்ற டிக்கெட் டு பினாலே டாஸ்கும் அனல் பறந்தது. அதில் நடைபெற்ற 10 டாஸ்குகளின் முடிவில் அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்த ரயான் நேரடியாக ஃபைனலுக்குள் நுழைந்தார். இதையடுத்து கடந்த வாரம் நடந்த டபுள் எவிக்ஷனில் தீபக் மற்றும் அருண் எலிமினேட் செய்யப்பட்ட நிலையில் இறுதியாக ஜாக்குலின், செலந்தர்யா, முத்துக்குமரன், விஷால், பவித்ரா, ரயான் ஆகியோர் வெற்றிகரமாக பினாலே வாரத்திற்குள் காலடி எடுத்து வைத்தனர். அவர்களில் முத்துக்குமரன் டைட்டில் ஜெயித்து விடுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியானாலும் 2ஆம் இடத்துக்கான போட்டி ஜாக்குலின், விஷால், செலந்தர்யா ஆகியோருக்கு இடையே இழுபறியாக இருந்தது. அதிலும் ஜாக்குலின் மற்ற இருவரை விட கூடுதலாக வாக்குகளை பெற்று வந்ததால் அவர்தான் 2ஆம் இடம் பிடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பணப்பெட்டி டாஸ்கை கொடுத்து ரிசல்ட்டை தலைகீழாக மாற்றியிருக்கிறார் பிக் பாஸ். அதன்படி பணப்பெட்டி டாஸ்கில் 6 பேரும் பங்கேற்று குறிப்பிட்ட நேரத்திற்குள் வீட்டுக்குள் வந்து சேவ் ஆகிவிட்டனர். ஆனால் இறுதியாக 8 லட்சத்துக்கான பணப்பெட்டியை எடுக்கப் போன ஜாக்குலின் மட்டும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் டாஸ்கை முடிக்காததால் அவர் எலிமினேட் செய்யப்பட்டார். 2 வினாடிகள் தாமதமாக வந்ததால் ஜாக்குலின் இந்நிகழ்ச்சியில் இருந்து எலிமினேட் செய்யப்படுவதாக அறிவித்தார் பிக் பாஸ். இதையடுத்து கண்ணீருடன் வெளியேறினார் ஜாக்குலின். அவரின் எவிக்ஷனால் தற்போது ஃபைனல் ரிசல்ட்டே மாறியிருக்கிறது. தற்போது முத்துக்குமரனுக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகளை பெற்று செலந்தர்யா 2ஆம் இடத்தில் உள்ளார். அதேபோல் விஷாலும் அவருக்கு டஃப் கொடுத்து வருகிறார். இதனால் 2ஆம் இடத்தை விஷால் அல்லது செலந்தர்யா ஆகிய இருவரில் ஒருவர் பிடிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஏனெனில் அவர் செலந்தர்யாவை விட டபுள் மடங்கு அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணவுடன் பவித்ரா திடீர் மோதல். காரணம் என்ன? பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ராணவ் மற்றும் பவித்ரா இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தினை ப்ரோமோவாக பிக் பாஸ் வெளியிட்டுள்ளது. பிரபல ரிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் நிகழ்ச்சியானது கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஆரம்பமானது. விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் இந்நிகழ்ச்சியில் 24 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். குறித்த நிகழ்ச்சி இன்னும் 2 தினங்களில் முடிவடையும் நிலையில் கடைசியாக 6 போட்டியாளர்கள் இருக்கின்றனர். பணப்பெட்டி டாஸ்கில் ஜாக்குலின் எதிர்பாராத விதமாக பெட்டியை தாமதமாக எடுத்து வந்ததால் நேற்று வெளியேற்றப்பட்டுள்ளார். தற்போது இருக்கும் 5 போட்டியாளர்கள் மற்றும் பழைய போட்டியாளர்களும் உள்ளே இருக்கின்றனர். இந்நிலையில் ராணவ் மற்றும் பவித்ரா இருவருக்கும் சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது.